Taste the Daily. தேசிய கட்சியின் மாநில தலைவருடைய கொலை வழக்கில் இத்தனை சுணுக்குமா என ஸ்டாலின் அரசை பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் 200 சாட்சிகள் சுமார் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு யாரையோ காப்பாற்ற நினைக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் 30 பேர் மீது 4832 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. சட்டமறிந்தவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தீர்வே வரப்போவதில்லை, வழக்கின் ஆவணங்கள் தூசுப்படிந்து தூங்கத்தான் போகிறது என்ற பகீர் தகவலை சொல்கிறார்கள். காரணம், குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள 30 குற்றவாளிகளுக்கும் சட்டப்படி குற்றப்பத்திரிகையின் நகலை கொடுக்க வேண்டும். அதாவது 1,50,000 நகல்களை கொடுக்க வேண்டும். இதை எப்போது படிப்பது, எப்போது விசாரிப்பது, எப்போது தீர்ப்பு சொல்வது? தீர்ப்பே வந்தாலும் அதன் பின் 30 பேரும் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதையும் விசாரிக்க வேண்டும். ஆக மொத்தம் விசாரணை அதிகாரிகளுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் ஆயுளே முடிந்தாலும் கூட வழக்கு மட்டும் நிலுவையில் இருக்கும் என சலித்துக் கொள்கிறார்கள் சட்டமறிந்தவர்கள். சட்டம் அறிந்தவர்களின் சலிப்பு ஒரு பக்கம் என்றால், காவல்துறை யாரையோ காப்பாற்ற துடிக்கிறது என சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் சாமானியர்கள். காரணம், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏட்டு குற்றவாளியாக காவல்துறையால் கை காட்டப்படும் சம்போ செந்தில் எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என எந்த தகவலும் இல்லை. குற்றவாளிகளுக்கு புரியும் பாஷையில் பேசுவோம் என வீரவசனம் பேசிய காவல்துறைக்கு சம்போ செந்தில் எந்த பாஷை பேசும் பிரதேசத்தில் ஒளிந்திருக்கிறார் என கண்டுபிடிக்க முடியவில்லை. தலைமறைவாக இருக்கும் அவர் தமிழகத்தில் இருக்கிறாரா, வேறு மாநிலத்தில் பதுங்கி இருக்கிறாரா, வெளிநாட்டில் வாழ்கிறாரா, எப்போது காவல்துறை அவரை கைது செய்ய போகிறது என பல கேள்விகள் எழுகின்றது. முக்கிய குற்றவாளியை கைது செய்யாமல் எப்படி வழக்கை தொடர்ந்து நடத்த போகிறார்கள், எப்படி இந்த வழக்கில் தீர்வு சொல்ல போகிறார்கள் என ஆயிரம் கேள்விகள் எழுகிறது. ஆக யாரையோ காப்பாற்ற பார்க்கிறார்கள் என குற்றம் சாட்டுகிறார்கள் சாமானிய மக்கள். இதில் கொடுமை என்னவென்றால், ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய 6 மாதங்களாக ரெக்கி ஆபரேஷன் நடைபெற்றதாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளது காவல்துறை. இதிலிருந்தே 6 மாதங்களாக திட்டமிடப்பட்ட ஒரு சதியை கண்டுபிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் உளவுத்துறையும் ஏவல் துறையும் திறனற்று இருந்ததா என கேள்வி எழுந்துள்ளது. ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசப்படும் என விளம்பரப்படுத்திய செயலற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அதிகாரிக்கு குற்றவாளிகள் 6 மாதமாக ஸ்கெட்ச் போட்டது புரியாமல் போனது ஏன் என ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் கேள்வி எழுப்பி உள்ளனர். ஆக நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஆம்ஸ்ட்ராங் கொலையை தடுக்க தவறியதோடு மட்டுமல்லாமல் குற்றவாளிகளை பிடிப்பதிலும் சுணக்கம் காட்டி வருகிறது என குற்றம் சாட்டுகிறார்கள் பொதுமக்கள்.